இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிற்கான வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 56 அதிகாரம் 11 வசனம். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனுக்கு பிரியமானவர்களே, தாவீது ராஜா தன் வாழ்க்கையில் எத்தனை நெருக்கடிகளை சந்தித்தார். எதிரிகள் அவரை சூழ்ந்திருந்தார்கள். மரண பயம் அவரை துரத்தியது. ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட அவர் மனுஷர்களை நம்பவில்லை. தன்னை அழைத்த கர்த்தரை மட்டுமே நம்பினார். தாவீது உணர்ந்தார், மனுஷனால் ஒரு எல்லைக்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் என் தேவன் எல்லாவற்றிலும் மேலானவர் என்று. அதே போல இன்று நாமும் பல நேரங்களில் மனிதர்களின் செயல்களால் ஏமாந்து சமாதானத்தை இழந்து போகிறோம். ஆனால் தாவீதை போல நாம் இயேசுவின் அன்பை நோக்கி பார்த்தால் கவலைகள் நம்மை விட்டு ஓடிப்போம். நம்முடைய இயேசுவின் கிருபை தாவீதின் காலத்தை விட இன்று நமக்கு இன்னும் அதிக நெருக்கமாக இருக்கிறது. அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. எனவே இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் கிட்டி சேர்வோம். இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுவே, தாவீதிற்கு நீர் அடைக்கலமாக இருந்தது போல இன்று எங்களுக்கும் அடைக்கலமாக இருக்கிறீர். மனிதர்களை நம்பி ஏமாந்த இடங்களில் எல்லாம் உம்முடைய மாறாத கிருபையை நாங்கள் உணர்கிறோம். இனி எதை கண்டும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். மனுஷர்களின் செயல்களை பார்க்கிலும் உம்முடைய கிருபையே எங்களுக்கு பெரியது. உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால் எங்களை நிரப்பும். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காண்கின்ற உமது பிள்ளைகளை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. ஸ்கூல் காலேஜஸ்க்கு செல்கிற பிள்ளைகளை உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. அவர்கள் போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த வீடியோவை பார்க்கிற எங்களின் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக முற்றிலுமாய் பேரு பேராய் உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. மீட்பெரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.